அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கலையா கனவுகள் கவிதையும் அது தோன்றிய விதம் குறித்த சுவாரஸ்யமான கலந்துரையாடல் நிகழ்ச்சி இது. வாரம் ஒரு கவிதை. தனது கவிதை குறித்தும் கவிதை தோன்றிய சூழல் குறித்தும் நம்மிடையே எடுத்து உரைக்க கவிஞர் திரு சந்திரசேகரன் அவர்களையும், நிகழ்ச்சியை விறுவிறுப்பாக்க சுவாரஸ்யமான கேள்விகளுடன் திரு முகுந்தன் அவர்களையும் திரு லிங்கேசன் அவர்களையும் வரவேற்று அமர்வது நான் உங்கள் ரம்யா கோபி. படிச்சு பார்த்தேன் ஏறவில்லை, பாடம் படிச்சு பார்த்தேன் ஏறவில்லை. என்ன சார் இந்த வயசுல அப்படி என்ன சார் படிச்சீங்க? அதை ஏமா கேட்குறீங்க? நேற்று என் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க பையன் +2 படிக்கிறான் போல இருக்குது. அவன் சரியாகவே படிக்க மாட்டான்னு புலம்பி நின்றாரு. அதை நினச்சின்னு தான் நான் அந்த பாட்டு பாடி நின்றேன். அந்த காலத்தில் நான் 10th படிக்கும்போது எப்பயுமே புக்கும் கையுமா தான் இருப்பேன். ஆனால் இந்த காலத்து பசங்களோ மொபைலும் கையுமா தான் இருக்காங்க. எல்லாம் கொரோனா பண்ண வேலை. அப்போ ஆன்லைனில் பாட மொபைலில் ஆரம்பித்த கலாச்சாரம் இன்னும் தொடருது. இந்த சூழலை மையமாக வச்சு தான் நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன். சூப்பர் சந்திரு, we are ready to hear from you. ரெடி, ஸ்டார்ட், மியூசிக். வாட் இஸ் த டைட்டில்? கவிதையோட தலைப்பு என்ன? +2 பையனும் பிதற்றும் அப்பனும். தலைப்பே சூப்பர். டைமிங் கவிதை சொல்லுங்க. நான் கவிதை சொல்ல போவதில்லை, பாட்டாவே பாட போகிறேன். பட் ஒன் கண்டிஷன். கண்டிஷனா? சொல்லுங்க, நாங்கள் ஒபே பண்ணுறோம். நாம் எல்லாரும் ஒரு பேரா பாட போகிறோம். +2 பையனும் பிதற்றும் அப்பனும். 4 மணிக்கு எழுப்பச் சொல்வான், நானும் பாடம் படிக்கணும்பான். 4 மணிக்கு எழுப்பிவிட்டா நடுகாலில் தூங்கி விழுவான். 5 மணிக்கு எழுப்பச் சொல்வான், அனைத்து பாடமும் படிக்கணும்பான். 5 மணிக்கு எழுப்பிவிட்டா அப்புறமா எழுப்பு என்பான். 6 மணிக்கு எழுப்பச் சொல்வான், அல்ஜிப்ரா போடணும்பான். 6 மணிக்கு எழுப்பிவிட்டா அப்ப கூட படிக்க மாட்டான். மாலை நேரம் படிக்கச் சொல்லி மரியாதையாய் சொன்னா கூட மணிக்கணக்கா புத்தகத்தை மாறி மாறி பார்த்து கிடப்பான். கணக்கு பாடம் போடச் சொல்லி கட்டளைகள் இட்டாலும் கள்ளத்தனம் செய்திடுவான், காந்தி கணக்கு எழுதிடுவான். இயற்பியலை படிக்கச் சொல்லி இறுதி வரை சொன்னாலும் இஷ்டப்படி நடந்திடுவான், இயலாதுன்னு அடம்பிடிப்பான். வேதியியல் படிக்கச் சொல்லி வேண்டுமட்டும் சொன்னாலும் வேடிக்கைத்தான் பார்த்திடுவான், வேஷம் போட்டு நடித்திடுவான். உயிரியலை படிக்கச் சொல்லி உட்கார வைத்தாலும் உண்மையில் படிப்பது போல் உருக்கமா நடிச்சிடுவான். எப்படித்தான் படிக்க வைப்பேன், எனக்கு ஒன்றும் புரியலைங்க. என் மகனை என்ஜினியரா எப்படி ஆக்குவேன் தெரியலைங்க. பதில்: படிப்போட மகத்துவத்தை பக்குவமாக சொல்லிடணும். படிக்கின்ற சூழலைத்தான் உருவாக்கி தந்திடணும். தேவையான உதவிகளை தானா வந்து செஞ்சிடணும். தேவைப்படும் போதெல்லாம் தேநீர் கலந்து தந்திடணும். அவனுக்கு குறிக்கோளை அமைத்துத்தான் தந்திடணும். அவனோட குறிக்கோள் தான் அனைவருக்கும் வந்திடணும். கேபிள் டிவி இணைப்பைத்தான் கட் பண்ணி வச்சிடணும். கம்ப்யூட்டர் இன்டர்நெட்டை கட்டாயம் நிறுத்திடணும். இதையெல்லாம் செஞ்சாலே இன்ப மகன் படிச்சிடுவான். 200க்கு 200 எல்லாத்திலும் வாங்கிடுவான். 4 மணிக்கு எழுப்பச் சொல்வான், நானும் பாடம் படிக்கணும்பான். 4 மணிக்கு எழுப்பி விட்டா நடு ஹாலில் தூங்கி விழுவான். 5 மணிக்கு எழுப்ப சொல்வான், அனைத்து பாடம் படிக்கணும்பான். 5 மணிக்கு எழுப்பி விட்டா அப்புறமா எழுப்பேன்பான். 6 மணிக்கு எழுப்ப சொல்லுவான், அல்ஜிப்ரா போடணும்பான். 6 மணிக்கு எழுப்பி விட்டா அப்போ கூட படிக்க மாட்டான். மாலை நேரம் படிக்க சொல்லி மரியாதையாக சொன்னால் கூட மணிக்கணக்காக புத்தகத்தை மாறி மாறி பார்த்து கிடப்பான். கணக்கு பாடம் போட சொல்லி கட்டளைகள் இட்டாலும் கள்ளத்தனம் செய்திடுவான், காந்தி கணக்கு எழுதிடுவான். இயற்பியல் படிக்க சொல்லி இயன்றவரை சொன்னாலும் இஷ்டம் போல் நடந்திடுவான், இயலாதுன்னு அடம்பிடிப்பான். வேதியியல் படிக்க சொல்லி வேண்டும் மட்டும் சொன்னாலும் வேஷம்தான் போட்டிடுவான், வேடிக்கை பார்த்து நடித்திடுவான். உயிரியல் படிக்க சொல்லி உட்கார வைத்தாலும் உண்மையாய் படிப்பது போல் உருக்கமாய் நடித்திடுவான். எப்படித்தான் படிக்க வைப்பேன், எனக்கு ஒன்றும் புரியலங்க.
என் மகனும் இன்ஜினியராக எப்படி ஆவான் தெரியலைங்க. இந்த கேள்விக்கு பதிலை கூட கவிதையில் சொல்லியிருக்கேன். படிப்போட மகத்துவத்தை பக்குவமாக சொல்லிடணும், படிக்கின்ற சூழலைத்தான் உருவாக்கி தந்திடணும். தேவையான உதவிகளை தானா வந்து செஞ்சிடணும், தேவைப்படும் போதெல்லாம் தேநீர் கலந்து தந்திடணும். அவனுக்கு குறிக்கோளை அமைத்துத்தான் தந்திடணும், அவனோட குறிக்கோள் தான் அனைவருக்கும் வந்துடணும். மொபைலோட டேட்டாவை கட் பண்ணி வச்சிடணும், கம்ப்யூட்டர் இன்டர்நெட் கட்டாயம் நிறுத்திடணும். இதையெல்லாம் செஞ்சாலே இன்ப மகன் படிச்சிடுவான், 200க்கு 200 எல்லாத்திலையும் வாங்கிடுவான். அருமை கவிஞரே, மிக அறிவுபூர்வமான கவிதை. இந்த கவிதையில நீங்க பசங்களுக்கு மட்டும் புத்தி சொல்லல, பெற்றோர்களுக்கும் பாடம் புகட்டுறீங்க. ஆமாம் ஆமாம், நிறைய வீட்டில் பெற்றோர்கள் டிவி சீரியல் பார்த்துன்னு இருப்பாங்க, ஆனால் பசங்க படிக்கலை மட்டும் குறை மட்டும் சொல்லிட்டு இருப்பாங்க. நான் படிக்கும்போது எங்கள் அம்மா எனக்கு மாரல் சப்போர்ட்டாக இருப்பாங்க, கூடயே இருப்பாங்க, அப்பப்போ காப்பி போட்டு தருவாங்க. இரவு நேரத்தில் ரொம்ப நேரம் படிச்சுக்கிட்டு இருந்தா இடையிடையே வந்து எங்கள் அம்மா தூங்கிட்டனான்னு பார்ப்பாங்க. அதிகாலையில் 4 மணிக்கு எழுப்ப சொல்லிட்டு பட்டேன்னா எங்கள் அம்மா அப்பா ஷார்ப்பாக 4 மணிக்கு வந்து எழுப்பிடுவாங்க. 4 மணிக்கு எழுப்பி விட்டா கவிஞர் சொன்ன மாதிரி நடு ஹாலில் தூங்கி விழ மாட்டீங்கல்ல. நாங்கள் எல்லாம் புத்தக புழுக்கள். நம்ம கவிஞர் அரசு பள்ளியில் 10th ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தார், தெரியுமோன்னு. முகுந்தன் 10th எம்சிஎன் ஸ்கூலில் ஸ்கூல் செகண்டுமா, தெரியுமா? ஒரு நல்ல கற்றறிந்த சான்றோருடன் தான் நான் இருக்கேன்னு சொல்லிக்கிறதுல எனக்கு பெருமையா இருக்கு. நேயர்களே, படிப்போட மகத்துவத்தை பசங்களுக்கு பக்குவமா சொல்லிடுங்க, படிக்கின்ற சூழலை தான் உருவாக்கி தந்திடுங்க. மற்றும் ஒரு காலத்தால் அழியாத கவிதை படைப்போடு மீண்டும் சந்திப்போம். கலையா கனவுகள், கனவுகள் மெய்ப்படட்டும். நன்றி, வணக்கம். 4 மணிக்கு எழுப்ப சொல்வான், நானும் பாடம் படிக்கணும்பா. 4 மணிக்கு எழுப்பி விட்டா நடுகாலில் தூங்கி விழுவான். 5 மணிக்கு எழுப்ப சொல்வான், அனைத்து பாடமும் படிக்கணும்பா. 5 மணிக்கு எழுப்பி விட்டா அப்புறமா எழுப்புன்பான். 6 மணிக்கு எழுப்ப சொல்வான், அல்ஜிப்ரா போடணும்பான். 6 மணிக்கு எழுப்பி விட்டா அப்ப கூட படிக்க மாட்டான். மாலை நேரம் படிக்க சொல்லி மரியாதையா சொன்னா கூட மணிக்கணக்கா புத்தகத்தை மாறி மாறி பார்த்து கிடப்பான். கணக்கு பாடம் போட சொல்லி கட்டளைகள் இட்டாலும், கணக்கு பாடம் போட சொல்லி கட்டளைகள் இட்டாலும் கள்ளத்தனம் செய்திடுவான், காந்தி கணக்கு எழுதிடுவான். இயற்பியலை படிக்க சொல்லி இறுதி வரை சொன்னாலும் இஷ்டப்படி நடந்துருவான், இயலாதுன்னு அடம்புட்பான். வேதியியல் படிக்க சொல்லி வேண்டு மட்டும் சொன்னாலும் வேடிக்கை தான் பார்த்துடுவான், வேஷம் போட்டு நடிச்சிடுவான். உயிரியல படிக்க சொல்லி உட்கார வச்சாலும் உண்மையில படிப்பது போல் உருக்கமா நடிச்சிடுவான். எப்படித்தான் படிக்க வைப்பேன், எனக்கு ஒண்ணும் புரியலங்க. என் மகனும் என்ஜினியரா எப்படி ஆவான் தெரியலங்க. படிப்போட மகத்துவத்தை பக்குவமா சொல்லிடணும், படிக்கின்ற சூழலைத்தான் உருவாக்கி தந்திடணும். தேவையான உதவிகள் தானா வந்து செஞ்சிடணும், தேவைப்படும் போதெல்லாம் தேநீர் கலந்து தந்திடணும். அவனுக்கு குறிக்கோளை அமைத்துத்தான் தந்திடணும், அவனோட குறிக்கோள் தான் அனைவருக்கும் வந்திடணும். கேபிள் டிவி இணைப்பத்தான் கட் பண்ணி வச்சிரணும், கம்ப்யூட்டர் இன்டர்நெட்டை கட்டாயம் நிறுத்திடணும். இதையெல்லாம் செய்தாலே இன்ப மகன் படிச்சிடுவான், 200க்கு 200 எல்லாத்திலும் வாங்கிடுவான்.